To my channel to tips and tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டில் சம் நம்பர் 6 and 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த சாப்டரில் 1 to 12 சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டோட பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் 6th to 7th சம் மட்டும் கிளியராக இல்லாமல் அந்த வீடியோ கட் ஆகிருக்கு. ஸோ அதனால இப்போ நம்ம 6th 7th சம் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சம் பேரலாம். மிஸ்டர் சீனிவாசன் சப்மிட்ஸ் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் எண்டிங் March 31, 2024. ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் நம்மளுக்கு பிஸ்னஸ் இன்கமும் இருக்குது, மைனஸில் கொடுத்துருக்கனால பிஸ்னஸ் லாஸும் இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி இது நம்மளுக்கு லாஸில் இருக்குது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இது ப்ராஃபிட்டில் இருக்குது, லாட்ரி வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 60,000. ஓகேங்களா? ஸோ டிட்டர்மைன் தி நெட் இன்கம். இப்போ நம்ம சம் போடுவோமா, இதே பேசிக் ஆர்டர் தான். நம்மளோட பேசிக் ஆர்டர் என்ன வரும் பாருங்கள், சேலரி வரும், நெக்ஸ்ட் என்ன வரும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், அதுக்கப்புறமா நம்மளுக்கு கேபிட்டல் கெயின்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு சேலரி கொடுக்கல, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கா. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல, ஸோ அது வராது. அதுக்கப்புறமா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர் எழுதிடுவோம். ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் 1 அண்ட் தென் பிஸ்னஸ் 2. பிஸ்னஸ் 1ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,000 இருக்கா. பிஸ்னஸ் 2ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு -30,000 லாஸில் இருக்குது. சரியா? இப்போது 30,000 - 18,000 நம்மளுக்கு லாஸ் 12,000 வருமா, -12,000. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 12,000 நெகட்டிவ் ஃபிகரில் வரனால நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இப்போ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் முடிச்சாச்சு. அடுத்து எந்த ஹெட் இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கா. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் -12,000 ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 16,000. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 16,000 -12,000 நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடைக்கும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவில் 4,000 கிடைக்கும். ஸோ 16ல் 12 போச்சுன்னா 4, 12 விட 16 பெருசா. ஸோ நம்மளுக்கு இது பாசிட்டிவில் வருது, நெகட்டிவில் வரல. இப்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் 12,000 ஒரு அமௌண்ட் இருக்குது. இங்கே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் பாசிட்டிவில் நம்மளுக்கு 4,000 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 12,000ல் 4,000 போச்சுன்னா நம்மளுக்கு -8,000. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு பிஸ்னஸ் லாஸில் தான் வரும். இப்போ இதுவே நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் வந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். இதோட நம்மளோட இந்த லாட்ரி வின்னிங்ஸை ஆட் பண்ணி 68,000 கிராஸ் டோட்டல் இன்கம்னு எழுதிடலாம். பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது நெகட்டிவில் வந்திருக்கு. அதுவும் ஹையஸ்ட்டாக எதுலேருந்து வந்திருக்கு, பிஸ்னஸோட இன்கம்லேருந்து நம்மளுக்கு வர லாஸை நம்ம இந்த பிஸ்னஸ் லாஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் இயர். இது என்ன அந்த கேரி ஃபார்வர்டுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயரில் செட் ஆஃப் பண்ண முடியாத இருக்க லாஸஸை நம்ம அடுத்த வருஷத்துக்கு அந்த லாஸை கொண்டு போய் செட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பெரிய பெரிய சம்ஸ் போடுறப்போ இந்த கேரி ஃபார்வர்டு அமௌண்ட்டை நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது நம்மளுக்கு இருக்கிற சின்ன சம்னால பிஸ்னஸ் லாஸ் கேரி ஃபார்வர்ட் இந்த 8,000. அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு லாட்ரியோட வின்னிங்ஸ் இருக்கா. ஸோ லாட்ரி வின்னிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, லாட்ரி வின்னிங்ஸோடது 60,000. ஸோ இந்த 60,000 தான் நம்மளோட நெட் இன்கம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நெட் இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 60,000. ஓகேங்களா? ஸோ லாட்ரி வின்னிங்ஸை நம்ம மற்ற ஹெட் ஆஃப் இன்கம்ஸோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ லாட்ரி வின்னிங் 60,000 டேரெக்டாக நம்மளோட நெட் இன்கம் அதுதான் 60,000. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் சம் நம்பர் 7 பாருங்கள். Mr. Appu submits the following information for the previous year. How will you adjust the losses
ஷோன் பை ஹிம். ஓகேங்களா? இன்கம் ஃப்ரம் சேலரி கம்ப்யூட்டட் கொடுத்துருக்காங்க 50,000. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கொடுத்துருக்காங்க -7,500. பிஸ்னஸ் லாஸ் பாருங்கள் 15,000. பேங்க் இன்ட்ரெஸ்ட் 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இன்கம் இருக்கா, சேலரியை வந்து ஹெட், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை வந்து சேலரியோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லாஸை சேலரியோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம பிஸ்னஸ் லாஸை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட நம்ம வந்து பிஸ்னஸ் லாஸை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் சேலரி இன்கமில் நம்ம பிஸ்னஸ் லாஸை செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எப்போதுமே நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மிஸ்டர் அப்பு. அப்போ நம்ம எடுத்தோன்னே என்ன எழுதணும்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் அப்பு ஃபார் தி கரண்ட் இயர், இல்லைனா அசஸ்மெண்ட் இயர். உங்களுக்கு கொஸ்டின் எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயர் எழுதிருங்க. இப்போ நம்ம எடுத்தோன்னே ஆர்டர் என்ன சொன்னால் எடுத்தோன்னு நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி தான் எழுதுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு. ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரிக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லாஸ் கொடுத்துருக்காங்க 7,500. ஸோ 50,000ல் 7,500 போச்சுன்னா நம்மளுக்கு 42,500. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? பிஸ்னஸ் லாஸ் இருக்குது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் லாஸோட அமௌண்ட் பாருங்கள் 15,000. இது நம்மளுக்கு லாஸில் இருக்க வேல்யூ. இதில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? அடுத்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் 30,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 30,000ல் 15,000 போச்சுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவில் 15,000 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 42,500ஓட 15,000 ஆட் பண்ணோம்னா we will get 57,500. இதுதான் நம்மளோட குராஸ் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக எடுத்தோன்னே சேலரி இன்கமில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிஸ்னஸ் லாஸோடது 15,000 இருக்குது. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. 30,000ல் 15,000 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 15,000. இப்போ 42,500ல் 15,000 ஆட் பண்ணோம்னா we will get the gross total income 57,500. எப்போதுமே பிஸ்னஸ் லாஸ் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் சேலரியில் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம எல்லா ஹெட்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லாஸ் மட்டும் எல்லா ஹெட்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் தி சேலரி இன்கமில். சரிங்களா? ஸோ மீதி இருக்க சம்ஸ் தான் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.